வாங்கய்யா. என்ன இவ்வளவு தூரம்? பரவாயில்லையே, என்ன யாரும் வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்கன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, ஆனா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு நியாயத்தை கேட்டு போலான்னு தான் வந்தேன். ஏங்க, இது என்ன இடம்? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? நல்லா தெரியும். இவர் சம்சாரம் தவறிட்டாங்க, நீங்க எல்லாரும் இங்க 16ஆம் நாள் காரியத்துக்கு கூடி இருக்கீங்கன்னு நல்லா தெரியும். ஏங்க, நாங்க ஏதாவது ஒரு நல்லது கெட்டது கூடணும்னா அங்க வேணும்னே வந்து வம்புழுத்துக்கிட்டே இருப்பீங்களா? போதைய நிறுத்து. நீங்க பெரியவங்களா இருக்கீங்களேங்கிற நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்கோம். நீங்க ஒரு நியாயத்தை கேட்கணும். அது முக்கியமா நீங்க கேட்கணும். என்ன கேட்கணும்? என் பையன் யோக்கியம் இல்ல, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவன் தப்பு பண்ணிருக்கான், பல முறை தப்பு பண்ணிருக்கான். கடைசியா ஒரு தப்பு நடந்திருக்கு, அது மிகப்பெரிய தப்பு. அது உங்க மாப்பிள்ள கோபிக்கும் போஸுக்கும் தெரியும். அன்னைக்கு இவன் தப்பு பண்ணப்ப நீயும் போஸ சேர்ந்து இவன் அடிச்சீங்க. மாணிக்கத்தோட அம்மாவை இவன் அடிச்சான்னு தெரிஞ்சதும் எல்லாரும் முன்னாடியும் நான் இவரை செருப்பாலியா அடிச்சேன். அடிச்சது மட்டும் இல்ல, அத்தனை பேர் முன்னாடியும் நடு ரோட்ல வெக்கத்தை விட்டு அவங்க கால்ல நான் விழுந்து மன்னிப்பும் கேட்டேன். இங்க இருக்கிறவங்களையே உனக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு மாணிக்கம் இவனை அடி அடின்னு அடிச்சிருக்கான். இதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? நடு ரோட்ல கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஐயா, கொஞ்சம் அமைதியா இருங்கய்யா, ஆவேசப்படாதீங்கய்யா. ஆவேசப்படாம வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? ஆளாளுக்கு இவன் அடிக்கிறதுக்காக நான் இவனை பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். பாருங்க, பல முறை மோதியாச்சு, ஸ்டேஷன்ல வச்சு பேசியாச்சு. ஆனா திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? என்னத்தை எதிர்பார்த்து உங்க மாப்பிளைங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? சொல்லுங்க, உயிர் பலி வேணுமா இல்ல புலங்கிடம் விழணுமா? ஐயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே ஒரு உயிர் போய் தான் நிம்மதி இல்லாம இருக்கும். அப்படி எல்லாம் பேசாதீங்க, நல்லா இல்லைங்க. நல்லா இல்லதான் எனக்கு தெரியுது, ஆனா உயிர் எரியுதே, என்ன பண்ண? இத பாருங்க, மாணிக்க என் பிள்ளைக்கு அடிச்சிருக்கான். நான் நினைச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸோட இங்க வந்திருக்க முடியும். ஆனா எனக்கு அது பிடிக்கல. வேண்டாம், ஏதாவது ஒரு விதத்துல இதெல்லாம் முடியணும். நீங்க பெரியவங்க இருக்கீங்க, சொல்லுங்க, முடிவை சொல்லுங்க. என்ன முடிவு வேணும் உங்களுக்கு? மாணிக்கத்தோட அம்மாவை அடிச்ச தப்புக்காக நான் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனா திரும்ப இவன் அடிக்கணும். இங்க பாருங்க, நீங்க வயசுல பெரியவர், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க அம்மாவை உங்க பையன் போட்டு அடிச்சப்ப நானும் போசனும் ரத்தம் கொதிச்சு போய் தான் இவர் அடிச்சோம். எங்களுக்கே எப்படி இருந்துச்சுன்னா பெத்த புள்ள இவருக்கு எப்படிங்க இருக்கும்? அப்ப பெத்த புள்ள அடி வாங்கும் போது அப்பனுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, மாணிக்க மாப்பிள்ள அவங்க அம்மா மேல எத்தனை பாசம் வச்சிருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரு உங்க பையனை இத்தனை வரைக்கும் ஒண்ணும் செய்யாம விட்டதே ரொம்ப பெருசு. மாமா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த விஷயம் இது வரைக்கும் மாணிக்கம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இந்த சம்பவம் நடந்த இடத்துல நானும் போசனும் இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனை வெறும் அடிதடியோட முடிஞ்சு போச்சு. அதே இடத்துல இவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா உங்க பையனோட உயிரை அங்கே எடுத்திருந்திருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் விபரீதம் நடக்கக்கூடாதுன்னு நானும் போசனும் முதற்கண்டு எல்லாருமே இந்த விஷயத்தை இவர்கிட்ட இருந்து மறைச்சோம். இன்னைக்கு இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால உங்க பையனை போட்டு அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். என்ன தம்பி, அவ்வளவுதான் ரொம்ப சாதாரணமா சொல்ற? ஐயா, அப்படி இல்லைங்க, மாணிக்க மாப்பிள்ளையோட கோபத்துக்கு காரணம் சொல்றாரு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைகளை நானோ இவரோ போசனனோ கைய பிடிச்சு இழுத்து அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? போது நிறுத்துடா. பாருங்க, வெறும் வார்த்தையில சொல்றதுக்கு இவ்வளவு கோபப்படுறாரு. மாணிக்கனை இவர் அடிச்சதுல என்னங்க தப்பு இருக்கு? ஓஹோ, ஆளாளுக்கு பேசி எல்லா தப்பையும் நியாயப்படுத்த பாக்குறீங்களா? எதையும் நியாயப்படுத்தலையா, விவரத்தை சொல்ற, அவ்வளவுதான். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு
ரெண்டு தரப்பும் இன்ஸ்பெக்டர் முன்னால உட்காந்து இனிமே சண்டை சச்சரவு இல்லாம சமாதானமா போறோம்னு சொன்னமா இல்லையா? அதுக்கப்புறம் இவரோட 60ஆம் கல்யாணத்துல சச்சரவை கிளப்பி விட்டது யாரு? உங்க பையனுக்கு. சார், உங்க மேல எங்களுக்கு மரியாதை, ஆனா உங்க பையனுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல. இங்க பாருங்க, உங்க வீட்டுல உள்ள பொம்பளைகளை யாரோ ஒருத்தன் இழுத்து போட்டு அடிச்சுட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதைத்தான் இன்னைக்கு மாணிக்கணும் பண்ணிருக்காரு. பேசனதையே பேசாதப்பா. என் பையன் பண்ண தப்புக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல. நீங்களும் அதே தாங்க திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மன்னிப்பு கேட்ட விஷயம் மாணிக்கனுக்கு தெரியாது. அப்படியே இருக்கட்டுங்க, தெரிஞ்சிருக்கட்டுங்க. அம்மா பாசம் முன்னாடி தான் நிக்காதுங்க. ஐயா, ஏதோ நடந்து போச்சு. உங்க பையனை பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சிருந்து இந்த இடத்துல இப்படி பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்களா? அதாங்க ஆச்சரியமா இருக்கு. ஐயா, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஏதோ எங்க வீட்டு ஆளுங்க தப்பு பண்ணதா இருந்தா கூட அதை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. முடியாதுங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை நடு ரோட்ல போட்டு அடிச்சா எப்படிங்க விட முடியும்? இவனை உண்டு இல்லன்னு பண்ண வேண்டாம். பெண்ணையா பெண்ணையா என் மருவனை போட்டு அடிக்கணுமா உங்களுக்கு? அடிக்கையா அடிக்கையா? அதுக்கு முன்ன என்ன போட்டு மிதிச்சு கொண்டு விட்டு போங்க. அப்பா அப்பா ஐயா, நீங்க உங்க மகனுக்கா மன்னிப்பு கேட்ட சொன்னீங்கல்ல, மருமனுக்கு அவன் காலை விழுந்து மட்டும் பவானி பவானி தண்ணி கொண்டா. அப்பா அப்பா உட்காருங்க. அப்பா அப்பா முதல்ல தண்ணி குடிங்கப்பா. அப்பா அப்பா உட்காருங்கப்பா. அப்பா தண்ணி குடிங்கப்பா. குடிங்கப்பா. அப்பா அப்பா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க பேசிட்டோம், நீங்க உள்ள வாங்கப்பா. நீ உள்ளார போ. இல்லப்பா நீங்க உள்ள வாங்கப்பா. நான் சொல்றத கேளு, நீ உள்ளார போ. பவானி உள்ள போ. விட்டுங்கய்யா, விட்டுருங்கய்யா. சரியா விட்டுறா. ஆனா ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போக விரும்புறேன். நான் ஒன்னும் சண்டை போடுறதுக்கு திராணி இல்லாதவன்ல. பணம், ஆள், வசதி எல்லாம் இருக்கு. ஆனா பிடிக்கலைங்க, பிடிக்கல. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். புரியுதுயா, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியா. ஐயா, உங்க நல்ல எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே நடக்காதியா. அதுக்கு நான் பொறுப்பியா. தயவு செய்து அமைதியா போங்க. வா. இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? கோபி மாப்பிள்ள, எம்மிட்டு நடந்துருது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இந்த விஷயத்தையெல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லி பிரச்சனை எதுக்கு பெருசாக்கணும் தான் சொல்லல. ஆனா பிரச்சனை எங்க இருந்தாலும் நம்மளை தேடியே வந்துருது. சரோ, வரோம். வரோம். லீலா உடம்ப பாத்துக்கோ. வரேம்மா. மாமா, விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அதான் முன்னாடி நாங்க கிளம்ப வேண்டியிருக்கு. அப்ப நாங்க சரி கோபி. வரேன் லீலா. ரவி. பவானி சரிக்கா வரேன்ப்பா. வரேன் மாமா. லீலா. பவானி, சரி. அப்படியே நானும். என்னப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நீங்களும் கிளம்புறீங்களா? ஆமாம்மா, ஊர்ல சோழி நிறைய இருக்குதுல்ல. அப்புறம் லீலாமா, சம்பந்தி மாப்பிள்ளையும் நல்லா பாத்துக்குமா. அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்கல்ல. மாமாவை நினைச்சதான்ப்பா கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அத்தையை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. 30 நாள் கழிச்சு காசி ராமேஸ்வரம் போறேன்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. அவங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. அவங்க நிலையில அப்படித்தான் பேசுவாங்க. சம்பந்தி, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க பேசாம என்னோட அழகர்குள்ள வாங்க. அங்க கொஞ்ச நாள் நிம்மதியா இருங்க. அழகர் குலத்துக்கா? ஆமா மாமா, அங்க போனா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஆமாங்க, இங்கே இருந்தீங்கன்னா அந்த நினைவே உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கும். அங்க வந்தா ஒரு மாறுதலா இருக்கு. வயல்வெளி, கோயில், அது இதுன்னு மனசுக்கு ரொம்ப சமாதானமா ஆறுதலாவும் இருக்கு. எனக்கும் பொழுது போகும். யோசிக்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. வா, கிளம்பு. ஆமா, துணிமில்ல போயிட்டு வா. லீலா, நடந்ததெல்லாம் பாத்தியா? உங்க வீட்டு ஆளுங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எதுக்கு வந்தாலும் 7:30 கூட்டிட்டு வரதே வழக்கமா போச்சு. 60ஆம் கல்யாணத்துல என்னடானா அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னடானா இப்படி ஒரு பஞ்சாயத்து. அன்னைக்கு ராத்திரி செத்து போன வீட்டுல உனக்கு துணையா இருக்கணும்னு யாருக்காவது துப்பு இருந்துச்சா? பஞ்சாயத்து பண்ண மட்டும் தெரியுது.
நம்ம வீட்டுக்கு ஒரு காரியத்துக்கு வந்துட்டு அவங்க பிரச்சனை மட்டும் பேசி கொள்றாங்க. உங்க வீட்டு ஆளுங்க வந்தாலே பயமா இருக்கு, பத்திக்கிட்டு எரியுது. ஆமா சார், நீங்க கேட்ட மாதிரி தான் கேட்டிருக்கேன். அது லோடு வந்தோடனே அனுப்பிச்சிடலாம். ஆமா சரி, நான் உங்களை கூப்பிடுறேன். மாணிக்கம், போன்ல என்னடா அப்படி கேட்ட? அந்த ரமேஷ் பையனோட உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதையும் கேக்குறீங்க அத்தை? ரமேஷ் உங்களை அடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவர் ரமேஷை போட்டு கண்டபடி அடிச்சிட்டாரு அத்தை. ஐயோ, அப்புறம்? நாங்க லீலா வீட்டுல இருக்கும்போது சிவசாமியும் ரமேஷும் அங்க வந்துட்டாங்க. அட கடவுளே. ஆனா நல்ல வேளை அங்க எந்த சண்டையும் நடக்கல. என் பையன் பண்ண தப்புக்கு அவனை செருப்பால அடிச்சிட்டேன். நடு ரோட்ல அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு வேற கேட்டேன். அதுக்கப்புறம் கூட இவர் ஏன் ரமேஷ் அடிச்சாருன்னு சிவசாமி கேட்டாரு. அதெல்லாம் மாணிக்கண்ணனுக்கு தெரியாதுல்ல, அவன் அடிச்சதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் நிர்மலா. ஆனா அவங்க சொல்றதும் சரிதானே. இத பாரு, சரி தப்ப பத்தியெல்லாம் நீ பேச வேண்டாம். அங்க என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொன்னா போதும். அப்புறம் அப்பா சிவசாமி கிட்ட பேசி ஒரு வழியா பிரச்சனையை தீர்த்து அவங்கள அனுப்பிச்சிட்டாரு. நம்ம தலையெழுத்து. 3ஆம் மனுஷங்க 4ஆம் மனுஷங்கெல்லாம் வந்து உக்காந்து பஞ்சாயத்து பண்ற நிலைமை ஆயிப்போச்சு. யாருமா 3ஆம் மனுஷன் 4ஆம் மனுஷன்? அவங்க எல்லாம் உன் சம்மந்தி தானே? சரி சரி, நீ வேற ஆரம்பிச்சிடாத. ஒரு வழியா அவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த அளவுல நாம திருப்தி பட்டுக்க வேண்டியதான். பழனி விஷயம் நினைக்கிறேன். மாணிக்கம், பழனியை பார்க்கணும்னு தானே போனேன். அவனை நீ பாத்தியா? என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணிருக்கீங்க. என்னன்னு சொல்ற? எகத்தாளமா பேசுறான், நக்கலா பேசுறான். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் மாணிக்கத்தை போட்டு பார்த்தலான்னு இருந்தவன். அவன் கிட்ட காசை சிக்க வச்சுட்டு போய் அவன் தெய்வுக்கு நிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. அவன் என்னதான் சொல்றான்? பணத்தை வெளியில புழக்கத்துக்கு விட்டுட்டு மாசம் மாசம் வட்டி தரதா தானே சொன்னேன். ஒழுங்கா வட்டியை வாங்கிக்கிங்க. உடனே வந்து அசலை கேட்டா எங்க இருந்து தருது? நான் யார்கிட்ட கொடுத்தேனா அவன் எப்ப தரானா அப்பதான் நான் தர முடியும்னு தெராவட்டா சொல்றான். எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு சட்டையை பிடிச்சு 2 விட்டேன். அப்பதான் ரமேஷ் உங்களை அடிச்சது சொன்னான். ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? அம்மா உன் பொண்ணுமா சேர்ந்து ஏதோ கூத்தடிக்கிறீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாம போச்சு. டேய், நீ சும்மா இருடா. நானே நொந்து போயிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த மனுஷன் வந்து கேட்டா நான் என்னத்த பதில் சொல்லுவேன்? கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாத பொழப்பா போச்சு. என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி போட்டு அலக்கழிக்கிறிய கடவுளே. மாணிக்கம், நிர்மலா வாய் வயிறுமா இருக்கா. இந்த நிலைமையில அவர் வந்து இவளை கண்டபடி திட்டுறதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுப்பா. நீதான் ஏதாவது பண்ணணும் மாணிக்கம். வேற யாருப்பா இருக்கா அவளுக்கு? ஆமா, லாரி வாங்குறதுக்கு பணம் தேவைன்னு ஊரெல்லாம் அலைஞ்சு கடைசியில ஒரே ஒரு இடத்துல கிடைச்சது. இப்ப நான் யார்கிட்ட போய் நிக்கிறது? என்னன்னு எப்படி சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண? நீங்க 2 பேர் தான் புத்தி கிட்ட போய் மெட்ராஸ்ல வேற ஆளே இல்லாத மாதிரி அந்த பழனி கிட்ட போய் கொடுத்துருக்கீங்க. அண்ணே, திட்டாத. நான் ஒரு யோசனை
யோசனை சொல்லட்டுமா? என்ன? கோச்சிக்க கூடாது. சொல்லி தொலை. அவர் வந்து பணத்தை பத்தி கேட்டா அந்த பணத்தை நான் உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிடுன்னு. கோவப்படுவீங்க? ரொம்ப அமைதியா இருக்கீங்க இப்ப. நீங்க கொடுத்த தைரியத்துல தான் எடுத்தேன். எல்லாரும் டே நைட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குலாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ், ஒரு ஆட்டு மந்தை நல்லா மேய்ஞ்சதுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? மேய்க்கிறவன் திறமைசாலியா இருக்கணும். ஒரு நல்ல சூப்பர்வைசர் உங்களுக்கு கிடைச்சனாலதான் உங்களால இதெல்லாம் சாதிக்க முடியும். யார் சார் அந்த நல்ல சூப்பர்வைசர்? இந்த மாதிரிலாம் கேட்காதப்பா. எனக்கு இந்த புகழ்ச்சிங்கிறது பிடிக்காது. நான் தான் அந்த சூப்பர்வைசர்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமே. என்னப்பா தப்பா ரியாக்ட் பண்றீங்க? கை தட்ட நீங்க, ஆனா சிரிக்க கூடாது, புரியுதா? அண்ணே, பேசாம போய் வேலையை பாருங்க. நாளைக்குள்ள எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி பேக்கிங் செக்ஷனுக்கு அனுப்பிச்சிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோபி, நீ கவலைப்படாத. ஓகேக்கா. வர வர நாட்டுல பொம்பளைங்களுக்கு தான் மரியாதை ஆகி போச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இந்த கார்மெண்ட்ஸோட மூளையே நான் தான். ஐடியா கொடுக்கறது, ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் எல்லாமே நான் போட்டு கொடுக்குற பிளான்ல தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப கோபி சாரு என்ன இருந்தாலும் அவன் தம்பி, அவன் பேர் வாங்குறதுல எனக்கு பெருமை தானே. அதனால தான் நான் எதையுமே கிளைம் பண்றது இல்ல. இந்த கம்பெனியோட வளர்ச்சியில போஸருக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. நிறுத்து. இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. போஸ் ஒரு முக்கியமான ஆளுன்னு நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவனை பாவம் தான் நாங்க வச்சிட்டு இருக்கோம். சரியான படிப்பு கிடையாது, கையெழுத்து கூட போட தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுற பையன். அப்பா அம்மா வேற கிடையாது. கோபிக்கு சகல வேற போயிட்டான். அதான் நானே பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி வேலையில சேர்த்து விட்டேன். ஆனா பாருங்க, 1000 சொதப்பல். இந்த சூரத் ப்ராஜெக்ட்ல அவன் சுத்தமா இல்லவே இல்ல. ஊர்ல போய் படுத்துக்கிட்டான். அவருக்கு தான் உடம்பு சரியில்லாம மூலிகை மருந்தெல்லாம் சாப்பிடறாராமே. அடே அப்பா, பெரிய சினிமா சார் இவரு. கேரளால தங்கி மூலிகை மருந்து, ஆயில் மசாஜ், உடிச்சல் புடைச்சல் சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் சும்மா வெத்து வெட்டு பைய, வேலை தெரியாது. அவன் அடிக்கடி இன்னும் சொன்னான். அதைத்தான் என்னால தாங்க முடியல. என்ன சொன்ன தெரியுமா? தொழிலாளர்கள் சம்பளத்துல 50 ரூபா குறைக்கணுமா, ஆனா எங்க சம்பளத்தை மட்டும் ஏத்திக்கணுமா. நான் அதுக்கு ஒத்துக்கலையே. இப்ப அவன் இல்லாமலேயே நம்ம சூரத் ப்ராஜெக்ட என்னுடைய சீரிய தலைமையில சிறப்பா நிறைவேற்றிருக்கேன்னா பாரு. ஆமா தலைவரே. தைரியவார், கரெக்டா சொன்னேன். இப்ப சொல்றேன், நாம மலையே புரட்டி இருக்கோம் போஸ் தயவு இல்லாம. அதனால உங்க சம்பளத்துல கை வைக்க நினைச்ச போஸுக்கு நாம சரியான பாடம் கத்து கொடுக்கணும். எப்படி தெரியுமா? எப்படி? போஸ் வந்தா நாங்க யாரும் வேலை பார்க்க மாட்டோன்னு சவுண்ட் விடுங்க. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குங்கன்னு கத்துங்கயா. தொழிலாளர் ஒற்றுமை. தள்ளுங்க தள்ளுங்க. என்ன எல்லாம் வேலையை பார்க்க கும்பலா சேர்ந்து வைக்கிறீங்க? என்ன விஷயம்? தொழிலாளர் கோச்சிக்காத. அவங்க உள்ள குமுறல வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு தனி நபருக்கு எதிரா. தனி நபருக்கு எதிராவா? யாரு யார் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத ஆளு? எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க தான் சார். எனக்கு வேண்டியவங்களா? உங்க உறவுக்காரர் தான் சார். உறவுக்காரங்களா? கோபி, உறவா இருந்தா என்ன? இத்தனை தொழிலாளருக்கு பிடிக்காத அந்த பண்ணாடைய நாம வச்சுக்கலாமா? பொருளையில் அடிச்சு விரட்ட வேணாமா? யாரு அந்த பண்ணாட? சொல்லி தொலைங்கயா. எல்லாம் உங்க அண்ணன் குமார் தான் சார். என்ன அது? ஆமா, சூப்பர்வைசரா இருந்து மேற்பார்வை பார்க்காம போசார பத்தி பொறணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க சார். கேக்குறேன், நல்லா கேளுங்க சார். அண்ணன் கூட பாக்காதீங்க, அடிச்சு கேளுங்க சார். கண்டிப்பா கேக்குறேன். போய் எல்லாரும் வேலையை பாருங்க, போங்க ப்ளீஸ்.
என்னது இது? கோபி, இட்ஸ் ஆல் இந்த கேம். இத்தனை சீரியஸா எடுத்துக்காத. அது எப்படி? சொந்தக்காரங்களா இருந்தாலும் பார்க்க கூடாது, கரெக்டா ஆக்ஷன் நீங்க தான் சொன்னீங்க. எப்படி விட முடியும்? என் பேச்சு திறமையே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பெரிய லெவல்ல ஃபிளாப் ஆயி போச்சு. கோபி, என்ன வேலை விட்டு அனுப்புறாத கோபி. பாப்பா கோபி, நீ கார்மெண்ட்ஸ் விட்டு வெளியே அனுப்புனா நீ ராஜச்சந்திரன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா. என் நிம்மதி போயிடும். ப்ளீஸ் கோபி, ப்ளீஸ். தெரியுது இல்ல, இனிமே வந்தம்மா யார பத்தியும் புறணி பேசாம வேலையை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, இருந்தோமான்னு சொல்லிட்டு வேற எதையும் நாட்டம் போக கூடாது. இனி யாரா கம்ப்ளைண்ட் என்ன நீ 1008 வேலை இருக்கு. நாளைக்கு இதெல்லாம் பேக்கேஜ் அனுப்பணும். இவ்வளவு வேலை வச்சுட்டு நீ பாட்டு பேசிட்டு வேலை பாருப்பா. போய் வேலை பாருங்க எல்லாரும். நான் ரொம்ப சிக்ட் தெரியுமா? வலிக்குதா ரமேஷ்? வேண்டாமா குடிடா. அம்மா வேண்டாம் சொல்றேன்ல. படிக்க சொன்ன கேட்டானா? கேட்கல. இப்ப அடிப்பட்டதான் நாம தான், அசிங்கப்பட்டதான் நாம தான். குற்றவாளி யாருன்னு 4 பேர் கூடி பேசும்போது தப்பு பண்ணதா அவமானப்படுறதா நாம தான். அசிங்கமா இருக்கு. என்னங்க இது? சும்மா சும்மா அவனையே திட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா மாமா, நடந்த சம்பவத்துல மச்சான் மேல என்ன தப்பு இருக்கு? அவனா தானே வெளியே வந்து அடிச்சிருக்கான். இது ஏண்டா ரமேஷ், என்னடா நீ பேசாமே இருக்க? ஏதாவது பேசுடா, பேசு. என்னென்ன ஆச்சு சொல்லுண்ணே. அம்மா, இன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணா? யாரு? எந்த பொண்ணு? பாவாடை தாவணி இல்ல. டேய், யாரோட சொல்ற நீ? அந்த சிதம்பரத்தோட பொண்ணையா? டேய் டேய், ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? இப்பதானடா உன்னை பத்தி வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியேடா. அப்பா, நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? டேய் டேய், அறிவு கெட்டவனே, இதெல்லாம் பிரச்சனையோ அது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? அந்த பொண்ணு மாணிக்கத்தோட குழந்தையாடா. அப்பா, எதுக்காக இப்ப கோவப்படுறீங்க? ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். மனசுல நினைச்சதை சொல்றது தப்பா? டேய், நீ பண்றது பேசுறது மட்டும் தான் தப்பா இருக்கும்னு நினைச்சேன். உன் நினைப்புலயே கோளாறு இருக்குடா. இப்ப நான் சொல்றதுல எந்த உள்நோக்கமும் கிடையாதுப்பா. கண்ணால பார்த்தேன், மனசுக்கு பிடிச்சிருந்தது, அதை மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வெட்டுப்பழி, குத்துப்பழி, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்துன்னு எல்லாமே நடந்தாச்சு. சிதம்பரத்தோட மருமகனுங்க அத்தனை பேரும் உன்னை அடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு நீ எப்படா மருமகனா போக முடியும்? நம்மளை பத்தி அவங்களுக்கும், அவங்கள பத்தி நம்மளுக்கும் எந்த விதமான நல்லெண்ணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு முகூர்த்தத்துல உன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு. டேய் டேய், முடிவா சொல்றேன்டா, இப்பவே இந்த நினைப்பை விட்டுரு. எந்த காலத்திலயும் அது சரி வராது. இந்த நினைப்பும் பேச்சும் இந்த நிமிஷத்தோட உன்னை விட்டு போயிடணும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சொல்லு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இந்த நேரத்துல நான் இல்லாம போயிட்டேனே. இருந்தா என் பங்கு நான் 4 வார்த்தை கேட்டிருந்திருப்பேன். நீ பேச்சோடு நிறுத்திருக்க மாட்டியே, கையை ஓங்கி இருப்ப, பிரச்சனை பெருசாயிருக்கு. நல்லா சொன்னீங்கப்பா. இவர் கோவம் தான் ஊர் அறிஞ்சதாச்சே. நல்ல காலம் உடம்புக்கு முடியாம படுத்துட்டாரு. இல்லைன்னா அங்க போய் திரும்பவும் சண்டையில இறங்கியிருப்பாரு. நல்ல வேளை நாங்க இருந்தோம். அந்த சிவசாமி சுமூகமா போற மண்ண மேல இருந்தாரு. எல்லாம் அப்படி அமைங்கி போச்சு. ஏமாமா, இந்த விஷயம் எப்படி மாணிக்கத்துக்கு தெரிஞ்சு? இந்த விஷயம் மாணிக்கத்து தெரியக்கூடாதுன்னு படிச்சு எல்லாரையும் சொல்லிட்டு வந்தோம். குறிப்பா நிர்மலா கிட்டையும் சரவகிட்டையும் சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் எப்படி சொன்னாங்க? இதெல்லாம் அவங்க சொல்லல, இந்த பழனி போய் சொல்லி இருக்கிறான். அந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சு? இந்த சண்டை தெருவில் நடந்துப்பா, 1000 பேர் பாத்துக்கிறாங்க.
அந்த பழனி தெரு தெருவா சுத்துறவன் அவனுக்கு தெரியாம இருக்கு. ஆமா, இந்த சிவசாமி பையனுக்கும் மாணிக்கத்துக்கும் அப்படி என்ன தீராத பகை? ஐயா, சில பேருக்கு இந்த குரங்கு புத்தி விடாது. இந்த ரமேஷ் பையன் முன்கோபி எதிராஜாக்கு அடிக்கடி சச்சரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் தவிர நம்ம மாணிக்க மாப்பிள்ள இருக்கிறாரு, அவங்க கடையிலேயே ஆரம்பத்துல சில்லற வேலை பார்த்து வரதான். அப்புறம் ஒரு திறமையால கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்து இப்ப வியாபாரத்துல அவங்களோட போட்டியே போட்டுட்டு இருக்காரு. அந்த வவுத்தரிச்சல் சட்டம் போயிருமா உங்களுக்கு? ஏன் கேக்குறீங்க? போசி மாணிக்கத்தையும் ஒரு தடவை அடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பஞ்சாயத்து போயிருச்சே. அது எனக்கும் தெரியும். அப்பவே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும்னு நினைச்சேன். எங்க முடியுது? மாணிக்கத்தை பார்த்து மார்க்கெட்டே அதிசயிக்குது. அது இந்த பையலுக்கு பொறுக்கல, வம்பு பண்றேன். நீங்க என்னப்பா மாணிக்கத்தை பத்தி அது இதுன்னு சொல்லிட்டு என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். இதுல நீ கருத்து சொல்ல வந்துட்டியா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாத்தா. ஒண்ணு நடக்கணும், அம்பாய் போயிடும். நீ எந்திரி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எந்திரி சொல்றேன். எந்திரி. சார், இதுல சப்ளை பண்ண மெட்டீரியல்ஸோட டீடைல்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த மொத்த ஆர்டர்ஸோட டீடைல்ஸ், இது செலவு கணக்கோட வவுச்சர்ஸ் எல்லாமே மொத்தமா இதுல இருக்கு சார். எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. வெரி குட் மிஸ்டர் கோபி, வெரி குட். அசைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நீட்டான ஒர்க். அக்கவுண்ட்ஸும் ரொம்ப கிளீனா இருக்கு. மிஸ்டர் கோபி, உங்க முகசுதிக்காக நான் சொல்லல. நானும் இந்த ஃபீல்ட்ல பல வருஷமா இருக்கேன். பல பேர்கிட்ட ஒர்க் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆனா உங்க ஒர்க் ரொம்ப பாராட்டும்படியா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி நைஸ். தேங்க்யூ சார். அதுலயும் நான் உங்களுக்கு கொடுத்த கால அவகாசம் ரொம்ப கம்மி. அதுக்குள்ள இவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சார். இந்தாங்க உங்க ஒர்க்குக்கான அமௌண்ட். இவ்வளவு பெரிய அமௌண்ட் சிங்கிள் பேமெண்ட்ல நீங்க எனக்கு கொடுக்கறது ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு சார். என்னோட டீலிங் எப்பவுமே சிங்கிள் பேமெண்ட் தான். கோபி, நான் சூரத் போறேன். சூரத் போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு அடுத்த ஆர்டர் கொடுத்துருவேன். இன்னொரு விஷயம், நீங்களும் என்னோட சூரத் வர முடியுமா? சூரத்துக்கா? நானா? எதுக்கு? அங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு. எல்லாருமே பெரிய பெரிய கைங்க. நீங்க அங்க வந்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். அவங்க கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம். நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்க கார்மெண்ட் யூனிட்ட பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துடலாம்? ஆமா, அவனுக்கு 2-3 மில்லுங்க இருக்கு. உங்க டேலண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சா அவங்க உங்களை விட மாட்டாங்க. இது உங்களுக்கு நல்ல பிசினஸ் டூரா அமையும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான் சார். ஆனா என்ன யோசிக்கிறீங்க சார்? உண்மையிலேயே உங்க கூட சூரத் வர்றதுக்கு எனக்கு ஆசைதான் சார். ஆனா நான் இங்க வந்துட்டா இங்க கார்மெண்ட்ஸ பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல சார். அதனாலதான். நீங்க இல்லாட்டி உங்க கார்மெண்ட்ஸ பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லையா? ஆமா சார், ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்ப ஊருக்கு போயிருக்காரு. வேற யாரும் இல்ல. நானே தான் கோபி, திரும்பி வந்துடலாம். உங்க தொழில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒரு நல்ல சான்ஸ், யூஸ் பண்ணிக்கங்க. யோசிச்சு பார்த்து சொல்றேன் சார். என்ன யோசிக்கிறீங்க? இத பாருங்க, இன்னும் 2 நாள்ல நான் சூரத் போறேன். உங்களுக்கும் ஒரு டிக்கெட் சேர்த்து போட்டுறேன். நீங்களும் என் கூட வரீங்க. சார், கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டாம் சார், என் சிச்சுவேஷன் அப்படி. நோ 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 நோ, நீங்களும் என் கூட கண்டிப்பா வரீங்க. ஓகேவா? அப்ப நான் கிளம்புறேன். அம்மா, இதோட காப்பி உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு சார். அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். பாப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். ஏ கோபி, நான் வேணா சார் கூட சூரத் போய் இந்த பிசினஸ் ஒரு பார்வை பார்த்துட்டு வரட்டுமா? நீ ஒரு வார்த்தை சொல்லு கோபி, ஒட்டுமொத்த சூரத் பிசினஸையும் கொண்டு வந்து உன் கண்முன் நான் நிறுத்துறேன். என் டேலண்ட ப்ரூவ் பண்ண ஒரு சந்தர்ப்பம் கொடு கோபி.
என்ன யோசிக்கிற? பிசினஸ்ல ஒண்ணு நான் மிஞ்சிடுவேங்கிற பயமா? ம். ம், 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 ம். சார் வா மாணிக்கம், உட்காரு. என்ன இவ்வளவு தூரம்? எல்லாம் பழனியை பத்தி தான். பழனியா? வெளியில போயிருக்கானே. அவன் இல்லைன்னு என்ன சார், நீங்க இருக்கீங்களே. நானா? நான் என்ன பண்ணணும்? சார், என் வீட்டு நிலைமை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். எங்க அம்மாவும் தங்கச்சியும் எனக்கே தெரியாம பழனி கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க. அது என்ன பிரச்சனைன்னா, அது என் மச்சனனோட பணம். அவர் வந்து அவருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ஏமாணிக்கம், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? பழனி உங்ககிட்ட தான் வேலை பார்க்கறான். அதனால நீங்க மனசு வச்சீங்கன்னா உதவி பண்ணலாம். அது அந்த அந்த பணத்தை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா, பழனி வெளியில கொடுத்த பணம் வசூலானோன்னு நேரடியாக நீங்க அவன்கிட்ட வாங்கிக்கலாம். என்ன சார், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பழனி உங்ககிட்ட தானே இருக்கான். அதனால அந்த பணம் சுலபமா வசூலாயிடும் சார். சந்தேகமே பட வேண்டாம். பணம் திரும்பி கிடைச்சிடும்னே வச்சுக்க. அப்புறம் என்ன சார், உதவி பண்ணலாமே சார். மாணிக்கம், நான் எதுக்காக உனக்கு உதவி பண்ணணும் சார்? உங்க அம்மாவும் தங்கச்சியும் கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணுவாங்க. அந்த சுமையை நான் ஏன் ஏத்துக்கணும்? உன் மச்சான் பணம் உங்க அம்மாவும் தங்கச்சியும் பழனிட்ட கொடுத்து அது பிரச்சனையாயி இப்ப நீ இங்க வந்து கேக்குற. உங்களுக்குள்ள நடக்கிற கூத்த ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறேன்னா இந்த சுமையை நான் ஏன்பா ஏத்துக்கணும்? இல்ல சார், உதவி தானே சார். சாரி மணிக்கம், உங்க வீட்டு பொம்பளை அடிக்கிற கூத்துக்கெல்லாம் நான் உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தேவைன்னா நீ எங்க வேணாலும் வந்து நிப்ப, என்ன வேணாலும் பேசுவ. இல்ல நாணயத்தை பத்தி பழனிட்டு பேசினியே, எனக்கு ஆச்சரியமா இருந்ததுப்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா? கோயம்பேட்டு கடையில நான் பார்ட்னர் நினைச்சுதான் சரோ பேர்ல வாங்கி உங்ககிட்ட கொடுத்தேன். நீ அதை வித்த, வேற கடை வாங்கின. ஆஸ் எ பார்ட்னர் நீ என்கிட்ட எதையுமே சொல்லல. சரோக்காக நான் எதையுமே கேட்க மாட்டேன்ற விஷயத்த உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீ என்கிட்ட எதையுமே சொல்லல, நானும் கேட்கல. இப்ப வரைக்கும் கேட்கல, இனிமேலும் கேட்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு தேவையே இல்லை. ஆனா நீ நடந்துகிட்ட விதத்தை நான் எப்படிப்பா ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு நீ வளர்ந்து நிக்கிற, அதுக்கு காரணமா பல பேர் இருந்தாலும் அதுல என் பங்கு இருக்கு. சரோவுக்காக நான் பண்ண உதவி பாது. சோ உன்னோட வளர்ச்சிக்கான அடிப்படை காரணமே சரோதான். இப்ப நீ அமைதியா இருக்கு. இதுவே இன்னும் 2 வருஷம் போனா இன்னும் வளர்ந்துடலாம். சுந்தரமா அவன் யாருன்னு கேட்டாலும் கேட்கலாம். ஏன்பா நீ கேப்ப? போதும்பா போதும். உனக்கு நான் நிறைய உதவி பண்ணிட்டேன். உன்னோட இந்த நிலைமைக்கு நான் பண்ண உதவி ஒரு முக்கிய காரணம். இது கடவுளுக்கு தெரியும்பா. எனக்கு அது போதும். மனுஷனுக்கு உயர்வும் வரலாம், தாழ்வும் வரலாம். ஆனா அவனோட குணம் தடம் புரளாம ஒரே சீரா இருக்கணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. உனக்கு வேணும்னா வந்து பாப்ப, இல்லைன்னா என்னோட பேச கூட மாட்டேன். போதும்பா போதும். உனக்கு உதவி செய்யற மனநிலையில நான் இல்ல. போயிட்டு வா பிளீஸ். அண்ணே, அண்ணே. எஸ் கமிங். என்ன பிரதர், எது கூப்பிட்ட? என்னன்னு இது கோலம்? நேரா சமையல் ரூம்ல இருந்து வரப்பா. இதான் என்னோட ஒரிஜினல் கெட்டப். அப்ப கார்மெண்ட்ஸ்க்கு வரும்போது மட்டும் நீட்டா ட்ரெஸ் பண்ணி டக் பண்ணி வர்றீங்க. அதெல்லாம் வெளி வேஷம்ப்பா. அது மட்டும் இல்லாம என்னையும் ராஜீவையும் மேட் ஃபார் ஈச் அதரா இணைச்சது இந்த கெட்டப் தான். அதனால இந்த கெட்டப் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். கரெக்டா 2 ஸ்பூன் தானப்பா உப்பு போடணும். என் செல்லம் கரெக்டே. என்ன ஆரம்பத்துல அவனே இந்த வயசுல கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சென்னுக்கு இப்படி கேட்டுட்டு நாளைக்கு பையன் வாக்குற இடத்துல உன் பையனை என்னத்தை கத்து கொடுத்துன்னு ஒரு பையனை கேள்வி கேட்க கூடாது பாரு.
அது மட்டும் இல்லாம கைவசம் தொழில் இருக்குல்ல. சரி இப்ப என்ன வேணும்? குழம்பு கொச்சிட்டு இருக்கு, சீக்கிரம் சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உழைச்ச உழைப்புக்கு இந்த மாசம் சம்பளம். எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, உழைப்புக்கேத்த ஊதியம் இல்லைங்கிறது இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. நீங்க உழைச்ச உழைப்புக்குள்ள சம்பளத்தை அடுத்த மாசம் உங்களுக்கு குறைச்சா கொடுத்தாரேன். குபி, நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். ஏய், எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும். அம்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? நான் போய் மிளகு சீரகம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. உள்ள போ. விஜய், என்னங்க? உட்கார். விஜய், ஒரு 4 நாள் நான் சூரத் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு. என்னது, சூரத்கா? 4 நாளா? ஆமா விஜய், சூரத்ல இருந்து ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாரு, பெரிய ஆர்டர். அதை நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சாச்சு. அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு சூரத்துக்கு நான் போகும்போது நீங்களும் என் கூட வாங்க, ஒரு 4 நாள் அங்க இருந்தீங்கன்னா அங்க இருக்கிற பெரிய கம்பெனி எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், உங்களோட சின்சியாரிட்டிக்கு இன்னும் பெரிய அளவுல ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு. அவர் சொல்றதை பார்த்தாக்க நம்ம லைஃப்ல பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் போல இருக்கு. அதனாலதான் போயிட்டு வர்றது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? என்ன விஜய் இப்படி கேக்குற? போயிட்டு வந்தா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும் போல இருக்கு. இங்க பார், உனக்கு பிடிக்காம அது எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நான் போக மாட்டேன். என்ன சொல்ற? இல்ல, தொழிலுக்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. தெளிவா தான் சொல்றியா? போயிட்டு வரலாம்ல? போயிட்டு வரலாம் விஜய். எனக்கு ஒரே ஒரு சிக்கல் இதுல, நான் சூரத் போயிட்டேன்னா நான் வர்ற வரைக்கும் கார்மெண்ட்ஸை யார் பொறுப்பா பாத்துக்கிறது? எனக்கு என்ன தோணுதுன்னா, போசனை வர வச்சு நான் வர்ற வரைக்கும் கார்மெண்ட்ஸை பாத்துக்க சொல்லாம தோணுது. உடம்பு சரியில்லாதவர் தான் வந்து இங்க இருந்துகிட்டு காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை மேனுஃபேக்சரிங்கையும் பேக்கிங்கையும் மட்டும் அவர் பார்த்துட்டா போதும். எனக்கு போஸ் மாமாவை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நான் உங்க கூட சூரத் வரேனே. எனக்கு மட்டும் உன்னை கூட்டு போவானாங்கிற எண்ணமா என்ன? அப்படி இல்ல விஜய், இந்த நிலைமையில நீ அவ்வளவு தூரம் டிராவல் பண்றது சரி இருக்காது. அது தவிர சூரத்துக்கு இது வரைக்கும் நானே போனதில்லை. அங்க போன பிறகுதான் தெரியும் அந்த ஊர் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு. அதனால இந்த தடவை வேணாம், அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பா உன்னை கூட்டு போறேன். அது மட்டும் இல்ல விஜய், போசன் இங்க கொண்டாந்து வைக்க போறோம். இங்க அவர் என்ன பாடுபடுவார் நல்லா தெரியும். நீ இங்க இருந்தேன்னா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண முடியும். அதனால நீ இங்க இருக்கிறதா நல்லது. வேணா ஒண்ணு செய்யலாம், நம்ம 2 பேரும் புறப்பட்டு அலர்வம் போய் போசன் இங்க கூட்டு வருவோம். ஓகேயா? சரி. என்ன ஓகேன்னு உண்மைன்னு சொல்ற? இங்க பார், மறுபடியும் சொல்றேன், உனக்கு பிடிக்கலன்னா இந்த ட்ரிப் நான் போறதே கிடையாது. இல்லங்க, நீங்க போயிட்டு வாங்க. அப்ப அலர்வம் நம்ம போலாம்ல? கிளம்பு. தலையெழுத்த பாரு. நம்ம வீட்டுல மட்டும்தான் எல்லாமே ஏருக்கு மாறா நடக்குது. வெளிநாட்டுக்கு போன மருமகன் திரும்பி வராருன்னா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இந்த வீட்டுல என்னடான்னா, ஐயோ நாளைக்கு வந்துருவாரோ, கொஞ்ச நாள் கழிச்சு வரக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஊரை போல நாட்டை போல மாமியார் வீட்டை மதிச்சு பேசுற மருமகனா வந்து வாச்சிருக்காரு நமக்கு. எதுக்கு எடுத்தாலும் எகத்தாளம் பண்ற ஆள் இல்ல அந்த மனுஷன். நம்ம வீட்டுல சும்மா உட்காந்து திங்கும் போதே 1000 பேச்சு பேசுவாரு. இப்போ அமெரிக்கால இருந்து வராரு, நாமளும் அதுக்கேத்த மாதிரி அவர் அனுப்பிச்ச படத்தை குழப்பம் பண்ணிட்டு நிக்கிறோம். நமக்கு வந்து வைக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. என்னமா பேசிட்டு இருக்க நீ? பண விஷயத்துல குழப்பம் பண்ணது நீங்க 2 பேரும். எதுக்கு இப்ப சந்தோஷம் திட்டிட்டு இருக்க? முதல்ல நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்றத பாக்கணும். பாரு, அந்த ஆளு வராருன உடனே இவனும் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். அந்த ஆளு காத்து இவனுக்கு அடிக்குது போல இருக்கு. எல்லாம் என் நேரம், என்ன பண்றது? அத்தை, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க?
உங்க உடம்புக்கு ஆகாது. கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். நீ பேசுவமா? ஏன் பேச மாட்ட? வாயால பேசுறதுக்கு வட்டியா முதலா? இந்த வீட்ல என் புள்ளைக்கு ஏதாவது பணத்துக்கு கஷ்டம்னா மாமா மச்சான்னு யார்கிட்ட போய் நிக்க முடியுமா? அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இருக்கிற இடத்துலயா நான் போய் சம்மந்தம் பண்ணிருக்கேன்? ஏன் சம்மந்தி வீடுதான் வாயால பந்தல் போட்டு வெறுங்கையால முழம் போடுற தரகர் வீடாச்சே. போதும், எடுத்துக்கணும். நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு பழைய தூக்கி மத்தவங்க மேல போடாதீங்க. என் மாமனார் வீடு இப்படிதான், இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? வெட்டித்தனமா பேசி எல்லா இடத்துலயும் கெட்ட பேர் தான். எல்லாம் உன்னால் தாமா. முதல்ல இந்த பணத்தை மாணிக்கண்ணன் கிட்ட கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாதுல்ல. இப்ப பாரு, என்னவோ நான் தான் பெரிய துரோகி மாதிரி என்னெல்லாம் நினைக்கிறான்னு. என்னடி கடைசியில எல்லாத்துக்கும் நான் தான் கெட்டவளா போயிட்டானா? ஏண்டி நீதான் பெருசா காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சவளாச்சே, ஓம் புத்தி எங்கடி போச்சு? நான் சொல்ல சொல்ல என்னவோ தலையாடிக்கிட்டே இருந்த. சரி அதை விடு. உங்க அண்ணன் லாரி வாங்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னப்போ நான் அவனுக்கு பணம் கொடுக்கலான்னு சொன்னேன்ல, அப்ப நீ என்னடி சொன்ன? வேண்டாமா, கொடுக்க வேண்டாம் நீ தானடி சொன்ன. ஒட்டு மொத்தமா என்ன கெட்டவளாக்குறீங்களா? எங்கேயாவது நடக்குமாமா இந்த அநியாயம்? பெத்த தாய பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறது இந்த வீட்டுலதாமா. அடி பாவி, பாத்தியாடா செல்வம்? உன் தங்கச்சி பேசுற பேச்ச பாத்தியா? பெத்த தாய பார்த்து என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? அவ இதுக்குதான் இவளை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனா? போதும். எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் அழுது புலம்பி டிராமா போடுறீங்க, நடிக்கிறீங்க? உங்க பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. கொஞ்ச நேரம் அப்படி தியானம் பண்ணிட்டு வருவேன். வாங்க, நீங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க இல்ல, எல்லா இடமும் சுத்தி காட்டுறேன். பிடிச்சா நீங்க இங்கேயே தங்கிருவீங்க. மெட்ராஸ்ல ஏது உங்களுக்கு இந்த சோகமெல்லாம்? அதனாலதான் நான் மெட்ராஸ் வந்து என்ன வேலையை முடிச்சோமா வந்தமான்னு ஓடியாந்துருவேன். என்ன ரொம்ப கலப்பா இருக்குதுங்களா? அப்படி உட்காருங்க கொஞ்சம். சம்பந்தி, உங்க ஊரு ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா சம்பந்தி, இந்த பசுமையான வயலு, இந்த கிராமத்து சூழ்நிலை எல்லாம் உடம்போட ஊறி போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. குளிர்ச்சியான இடம், சுத்தமான காத்து, அமைதியான ஊரு. ஆமா சம்பந்தி, ஒரு மனுஷனோட உடம்பு மனசு இதோட ஆரோக்கியம் நம்ம திங்கிற சோறு முழுங்குற மாத்திரை இதெல்லாம் இல்ல, நம்ம சுவாசிக்கிற காத்து குடிக்கிற தண்ணி இதெல்லாம் பொறுத்து இருக்குது. நீங்க கொடுத்து வச்ச ஒரு சம்பந்தி. எனக்கு கடைசி காலம் மெட்ராஸ்னு ஆகி போச்சு. மனசு சோர்ந்து வந்தா அமைதியா போய் உட்காருவதுக்கு இப்படி ஒரு இடம் எனக்கு இல்லை. அதை விடுங்க. எப்ப என் மனசுல என்ன பாரம் இருந்தாலும் வெறுமை ஏற்பட்டாலும் என்னோட பாரத்தை பகிர்ந்துக்கிற சுமையா என் மீனாட்சி இருந்தா மனசுக்கு ஒத்தனம் கொடுக்கிற மாதிரி பேசுவா. எல்லா வேதனையும் வடிஞ்சு போய் மனசுக்கு ரொம்ப தம்பு வந்துடும். ஆனா இனி நான் யாருக்கிட்ட சொல்லி ஆத்திக்க முடியும்? எனக்கு புரியுது சம்பந்தி. அவ என்னை விட்டுட்டு போன பிறகுதான் அவளோட அருமை முழுசா புரியுது. அவ இல்லாத வெறுமை பளிச்சு தெரியுது. புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னு தாம்பத்தியத்தோட அர்த்தத்தை எனக்கு புரிய வச்சவாதான். ஆனா அவ ஒரு நாள் கூட என்னால தாண்டா நீ இப்படி இருக்கன்னு அவ எனக்கு சொல்லி காமிச்சதே இல்லை. எனக்கும் புரியல. இப்ப புரியுது சம்பந்தி. மீனாட்சிங்கிற ஒரு ஜீவன் இல்லாத இந்த ஜெயமணி ஒண்ணு இல்லை சம்பந்தி, வெறும் கூடுன்னு இப்ப புரியுது.
நாள் நான் தெம்பா நடமாடிக்கிட்டு இருந்தேன். சூரியனோட வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு இது ஏன் வெளிச்சம்னு நிலா சொல்ற மாதிரி இப்ப அந்த சூரியனே இல்லாம போச்சு. ஒரே இருண்டு, வெளிச்சமே இல்லாம போச்சு சம்பந்தி. என்ன சம்பந்தி அமைதியா இருக்கீங்க? என் மனசுல நிறைய ஓடிட்டு இருக்கு சம்பந்தி. உங்க வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. உலகத்தில் நிறைய ஆம்பளைகளுக்கு பெண்களோட அருமையே தெரியல. நான் தான் எல்லாரும் முறுக்கிட்டு அலையறாங்க. ஆனா நிஜம் அது இல்ல. பெண்கள் தான் சக்தி. அந்த தெம்பல தான், அவங்களோட தயவுல தான் ஆண்களோட வண்டியே ஓடிக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் ஆம்பளைகளுக்கு அவங்க பெண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது இந்த உண்மை புரியறது இல்ல. ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க உங்க மனைவிய அவங்க வாழ்நாள்லயே அளவுக்கு அதிகமா நேசிச்சிருக்கீங்க, மதிச்சிருக்கீங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் சம்பந்தி. ஆனா இப்போ அவ கூட சேர்ந்து என் ஆவியும் போயிட்ட மாதிரி இருக்கு சம்பந்தி. அவ கூடவே சேர்ந்து செத்து போயிடணும் தோணிக்கிட்டே இருக்கு சம்பந்தி. சம்பந்தி, நான் ஏற்கனவே உங்க வீட்டுல வச்சு சொன்னது ஞாபகம் இருக்குதா? எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதுதான். யாருக்கு அப்புறம் யார் போகணுங்கிற வரிசையில தான் பிரச்சனை. நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு முன்னால போய் சேர்ந்துறாங்க பாருங்க, அதுதாங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய துக்கம். அதத்தான் நீங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா ஏறக்குறைய 18 வருஷமா இந்த வேதனையை நான் நிறையவே அனுபவிக்கிறேன் சம்பந்தி. அப்பதான் பவானி பிறந்து கை குழந்தை. நண்டும் சிண்டுமா பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு மத்த 4 பெண் குழந்தைகளும் சிரிச்சு குப்பான போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து நானும் என் மனைவியும் ரொம்ப பூரிச்சு போய் சந்தோஷப்பட்டோம். ஆனா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க தான் 5வது பொண்ணா பிறந்துருச்ச, என்ன பண்ண போறீங்கன்னு பீதியை கிளப்பி விட்டாங்க. எனக்கே ஒரு நிமிஷம் மனசு சஞ்சலப்பட்டு, என்னம்மா இப்படி சொல்றாங்களேன்னு கேட்டா, ஏங்க கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன கவலை? அந்த தம்பு ரொம்ப நாளைக்கு நினைக்கலைங்க. திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. என்ன ஒத்தலை நெருக்கத்தை எனக்கு வச்சுட்டு போய் செத்துட்டா. 5 குழந்தைங்க சுமந்து, 5 சின்ன சிறு பெண் குழந்தைங்க. அவங்கள வச்சுட்டு அனாதை மாதிரி நின்ன. ஒரே நாள்ல என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தம் இல்லாம சூன்யமா போயிடுச்சு சம்மதி. கிறுக்க மாதிரி நின்று, ஐயோ அந்த நிலைமை எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. நல்லதங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 5 பெண்களை வச்சுட்டு பரிதவிச்சுட்டு நின்னப்போ ஒரு ஆம்பளை நல்லதங்க மாதிரி ஆயிட்டேன். எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி துக்கத்துக்கு வந்து அத்தனை பேர் அவளை சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி 5 பொண்ணுலையும் பரிதவிக்க வச்சுட்டு போயிட்டால படுபாவின்னு எனக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சுக்கிட்டு அவன் மேல கோவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னால தாங்க முடியல, கத்தி தீர்த்துட்டேன். என் சம்சாரத்துக்கு தெரியாதா? எங்களெல்லாம் வேணும்னா தவிக்க விட்டுட்டா போயிருப்பா. அவ பாவம் சாகுற கடைசி நொடி வரைக்கும், ஐயோ இப்படி ஒரு தனியா விட்டு போறமே, அதுவும் நண்டு சிண்டுமா இப்படி 5 பொண்ணுகளை நிர்கத்தையா விட்டுட்டு போறமே துடி துடிச்சு தான் செத்து போயிருப்பா.